வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை பொடி. இந்த பொடி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மிளகு, புளி 3 கொட்டை அளவு, காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் காரம் குறைவாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்துக்கிட்டே வறுத்துக்கலாம். பருப்பு பாதி அளவு வறுபடணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு பாதி அளவு வறுபட்ட பிறகு காய்ந்த மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வறுபடும். காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கிட்டே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பொருட்களும் தனித்தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டைமில் சேர்த்து வறுத்துட்டோன்னா சில பொருட்கள் வறுபடும், சில பொருட்கள் வறுபடாது. அதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்து வறுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே வறுபட்டுடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். புளி 3 கொட்டை அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். பிரண்டையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசின பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சிடலாம். உடச்சிட்டு இப்போ நார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீன்ஸுக்கு எடுக்கிற மாதிரி நார் எடுக்கணும். நான் பிஞ்சு பிரண்டை தான் எடுத்திருக்கேன், இதனால் நார் அதிகமாக இருக்காது. தேவைப்பட்டால் லேசாக எடுத்துக்கோங்க. நான் நார் எடுக்கலை. முத்தனால பிரண்டையாக இருந்துச்சுன்னா பீன்ஸுக்கு எடுக்கிற மாதிரி நார் எடுத்துக்கலாம். 4 பக்கமும் இருக்கும், அந்த 4 பக்கமும் எடுத்துக்கோங்க நார். அதே மாதிரி பிரண்டை கட் பண்ணும்போது கை அரிக்கும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பிரண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம நார் எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் பிரண்டை கலர் மாறி வரணும், அதே மாதிரி நல்லா சுருங்கணும். அது வரைக்கும் பிரண்டையை வதக்கிக்கலாம். அப்போ தான் அரிப்புத்தன்மை இருக்காது. பிரண்டை நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நிறம் மாறி வதங்கி வரணும். இப்போ பிரண்டை வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து 50% அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பிரண்டை ஆறிடுச்சு. பிரண்டையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 90% அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். ஸ்பூன்லேயோ இல்லை கையாலேயோ உடச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பிரண்டை பொடி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்தோடு கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.